மேக்ஸ்ல அப்சல்யூட் வேல்யூ என்னன்னு தெரியுமா? சரி, 2 பெருசா இல்ல -10 பெருசா? அட்லீஸ்ட் பிளேஸ் வேல்யூன்னு என்ன தெரியுமா? இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல்கம் டு டே 2 ஆஃப் 30 days fear to fun மேக்ஸ் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ அண்ட் அப்சல்யூட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வேல்யூ தோணுதோ அதுதான் அதோடைய ஃபேஸ் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன? 5, இது 9, இது 3. இப்படி ஒரு நம்பரை பார்த்தோன்னு உங்களுக்கு ஒரு வேல்யூ தோணுது இல்லையா? அதுதான் அந்த நம்பருடைய ஃபேஸ் வேல்யூ. அடுத்து பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். பிளேஸ் வேல்யூங்கிறது அந்த நேம்லயே இருக்கு. எந்த பிளேஸ்ல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இப்போ உங்க வீட்டுல வந்து உங்களை நந்தா, கார்த்தி அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ. இதே வந்து நீங்க அப்பாங்கிற பிளேஸ்ல இருக்கீங்க, இல்ல ஒரு அண்ணாங்கிற பிளேஸ்ல இருக்கீங்க, அந்த இடத்துல உங்களுடைய அப்பா அண்ணான்னு கூப்பிட்டாங்கன்னா அது உங்களுடைய பிளேஸ் வேல்யூ. எந்த இடத்துல இருக்கீங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கூப்பிட்டா அது பிளேஸ் வேல்யூ. நீங்க யாருங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கூப்பிட்டா அது ஃபேஸ் வேல்யூ. அதே மாதிரி தான் 5, 3, 9, 7 அப்படிங்கிறது அதோடைய ஃபேஸ் வேல்யூ. இதே பிளேஸ் வேல்யூன்னா என்னன்னா 432. இப்படி ஒரு நம்பர் இருக்கு. இப்ப இந்த இடத்துல இது தனியா இதோட ஃபேஸ் வேல்யூ என்ன? 2. இதோட ஃபேஸ் வேல்யூ 3. இதோட ஃபேஸ் வேல்யூ 4. ஓகே, வெரி குட். இப்போ இதோடைய பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்ல இருக்கிற டிஜிட்டுக்கு பேர் என்ன? லாஸ்ட் டிஜிட் பேரு ஒன்ஸ். இது ரெண்டும் சேர்ந்தா டென்ஸ். இது மூணு சேர்ந்தா ஹண்ட்ரட்ஸ் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. 2 ஓட ஃபேஸ் வேல்யூ 2, 3 ஓட ஃபேஸ் வேல்யூ 3, 4 ஓட ஃபேஸ் வேல்யூ 4. இப்போ 2ங்கற என்ன டிஜிட்ல இருக்கு? 1 டிஜிட்ல இருக்கு. அப்போ 2 ஓட பிளேஸ் வேல்யூ 2. 3ங்கறது என்ன டிஜிட்ல இருக்கு? 10 டிஜிட்ல இருக்கு. அப்போ 3 into 10 equal to 30. அப்ப இந்த இடத்துல 3ங்கறோட ஃபேஸ் வேல்யூ 3, பட் பிளேஸ் வேல்யூ 30. 4 என்ன டிஜிட்ல இருக்கு? 100 டிஜிட்ல இருக்கு. அப்போ இன்டூ 100 போட்டோம்னா 400. இந்த இடத்துல 4 உடைய பிளேஸ் வேல்யூ என்ன? 400. இந்த மாதிரி ஒரு நம்பருடைய பிளேஸ் அது 1 டிஜிட்ல இருக்கா, 2 டிஜிட்ல இருக்கா, 3rd டிஜிட்ல இருக்கா, இல்ல 1000ல இருக்கா, 10,000 இருக்காங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய பிளேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ பிளேஸ் வேல்யூல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்படி ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இதுல இதோட வேல்யூ என்ன? ஃபேஸ் வேல்யூ 4. இதோட ஃபேஸ் வேல்யூ 5. இதோட ஃபேஸ் வேல்யூ 6. இதோட ஃபேஸ் வேல்யூ 9. குட். இப்போ இதோட பிளேஸ் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். இது என்னது? 4. இது 50. 6 ஓடது வெரி குட் 600. 9 ஓடது 9000. வெரி குட். ஸோ அது எந்த டிஜிட்ல இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய பிளேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். இப்போ அடுத்து அப்சல்யூட் வேல்யூனா என்னன்னு பார்க்கலாம். அப்சல்யூட் வேல்யூனா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் என்னன்னு பார்த்தா, நம்பர் லைனா இட்ஸ் அ ஹரிசாண்டல் லைன். அதுல ஈக்குவல் ஸ்பேஸ்ல நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருப்போம். இந்த நம்பர்ஸ் தான் இன்டீஜர்ஸ். இதுல மிடில் இருக்கிறது 0. 0க்கு இந்த சைடு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் லைக் 1, 2, 3, 4ன்னு போயிட்டே இருக்கும். இந்த சைடு நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் லைக் -1, -2, -3ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ இதுல மைனஸ் நம்பர்ஸ் பெருசா பிளஸ் நம்பர்ஸ் பெருசான்னு பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். இப்போ நீங்க ஒரு அபார்ட்மெண்ட்லயோ இல்ல ஒரு மால்லயோ இருக்கீங்க. அந்த இடத்துல லிஃப்ட்ல ஆப்ரேட் பண்றீங்க. அந்த லிஃப்ட்ல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு இருக்கு, பேஸ்மெண்ட் 1, பேஸ்மெண்ட் 2, பேஸ்மெண்ட் 3ன்னு இருக்கு. இப்போ இதுல பேஸ்மெண்ட் 3 ஹைட்டா இருக்குமா இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஹைட்டா இருக்குமா? இது 3ங்கறனால பேஸ்மெண்ட் 3 வந்து ஹைட்டா இருக்காது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஹைட்ல இருக்கும். அப்போ 0க்கு கீழே, அதாவது கிரவுண்டுக்கு கீழே இருக்கிறது கம்மி, கிரவுண்டுக்கு மேல இருக்கிறது ஜாஸ்தி. அதே மாதிரி தான் இந்த இடத்துல 0க்கு மேல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஜாஸ்தியான வேல்யூ. 0க்கு கீழே இருக்கிறது எல்லாமே கம்மியான வேல்யூ. 3ஐ விட -1 சின்னது தான், 1ஐ விட -3 சின்னது தான், 2ஐ விட -10 சின்னது தான். ஃபார் எக்ஸாம்பிள், 0ல இருந்து ஜாஸ்தியான வேல்யூ 1, 1ஐ விட ஜாஸ்தியான வேல்யூ 2, 2ஐ விட ஜாஸ்தி 3, 3ஐ விட ஜாஸ்தி 10. இப்படி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 2ஐ விட கம்மி 1, 1ஐ விட கம்மி 0, 0ஐ விட -1 கம்மி, -1ஐ விட -2 கம்மி, -2 விட -10 கம்மி. இந்த சைடு போக போக வேல்யூ கம்மி ஆயிட்டே போகும். அப்போ
இந்த டைரக்ஷன்ல போக போக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த டைரக்ஷன்ல போக போக வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? இப்போ அப்சல்யூட் வேல்யூனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபேஸ் வேல்யூனா என்ன? அந்த நம்பருடைய ஒரிஜினல் வேல்யூ. பிளேஸ் வேல்யூனா அது எந்த டிஜிட் இருக்குங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வர வேல்யூ. அப்சல்யூட் வேல்யூனா நத்திங் பட் அந்த நம்பர் ஜீரோல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குங்கிறது தான். ரொம்ப சிம்பிள். இப்போ 3 இருக்கு. 3 வந்து ஜீரோல இருந்து எவ்வளவு நம்பர்ஸ் தள்ளி இருக்கு? 1 2 3 3 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கு. அப்ப 3யோட அப்சல்யூட் வேல்யூ 3. அவ்வளவுதான். இப்போ 10 எடுத்துட்டோம்னா அதோட அப்சல்யூட் வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 9 10. 10ஓட அப்சல்யூட் வேல்யூ 10 தான். அப்ப எல்லா நம்பர்ஸோட வேல்யூ அதே தான் வரும். ஆனா எங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ல மட்டும் தான். இப்ப நெகட்டிவ் நம்பர் வரும்போது பாருங்க, இப்போ -2ஓடைய அப்சல்யூட் வேல்யூ என்ன? ஜீரோல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு? 1 2 2 பாயிண்ட் தான் தள்ளி இருக்கு. அப்போ -2ஓட அப்சல்யூட் வேல்யூவும் 2 தான். அப்சல்யூட் வேல்யூனா அது ஜீரோல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குங்கிறது மட்டும் தான். அப்போ -2ங்கிறது ஜீரோல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு? 1 2 பாயிண்ட்ஸ் தான் தள்ளி இருக்கு. அப்போ -2ஓட அப்சல்யூட் வேல்யூ 2. இது எப்படி எழுதலாம்னா இந்த டபுள் பார், இந்த பார் மென்ஷன் பண்ணாங்கன்னா அது அப்சல்யூட் வேல்யூ. இதுக்குள்ள இப்ப நான் 2ன்னு எழுதுனேன்னா 2ஓட அப்சல்யூட் வேல்யூ என்ன சொல்லணும்? 2 தான். இதே -3ஓட அப்சல்யூட் வேல்யூ என்ன வரும்? 3. ஸோ -3ங்கிறது 1 2 3 3 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கு. அப்போ -3ஓட அப்சல்யூட் வேல்யூ 3 தான். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? பாசிட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் சரி, அப்சல்யூட் வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இட்ஸ் அட்ரஸ், எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குங்கிறது மட்டும் தான். அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எதுவுமே கிடையாது. ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். ஸோ 3ங்கிறது பாசிட்டிவ், 2ங்கிறது பாசிட்டிவ். இப்போ இந்த அப்சல்யூட் வேல்யூவோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அப்சல்யூட் வேல்யூனா அது டினோட்டட் பை 2 பார். இந்த டபுள் பார் போட்டு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3க்கு எடுத்தோம்னா 3 ஜீரோல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கும்? 3 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கும். அப்ப ஆன்சர் 3. இப்போ -6 ஜீரோக்கு எந்த சைடு இருக்கும் இல்லையா? அது ஜீரோல இருந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கும்? 1 2 3 4 5 6 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கும். அப்போ -6ஓட அப்சல்யூட் வேல்யூ 6 தான். அப்போ பாருக்குள்ள பிளஸ் வந்தாலும் மைனஸ் வந்தாலும் அதுக்கு வெளியே பாசிட்டிவ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். -3. இப்போ இந்த மைனஸ்ங்கிறது பார்க்கு வெளியே இருக்கு. இந்த மைனஸ்க்கும் இந்த 3க்கும் இப்போதைக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா பார்க்குள்ள இருக்கிறது 3 மட்டும் தான். இந்த 3யோட அப்சல்யூட் வேல்யூ என்ன? ஜீரோல இருந்து 3 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கும். 3. இந்த மைனஸ்ங்கிறது பார்க்கு வெளியே இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் அப்படியே தான் வரும். -3 உள்ள இருந்தா மட்டும்தான் அது மாறும். இப்போ வெளியே இருக்குங்கிறது அந்த மைனஸ் அப்படியே தான் வரும். ரொம்ப சிம்பிள். இப்போ -2 இருக்கு. இதுக்கு என்ன வரும்? இப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் அந்த கான்செப்ட்ல கிடையாது. இந்த மைனஸ் வேற, அந்த -2 வேற. இப்போ இந்த பார்க்குள்ள இருக்கிறத தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த பார்க்குள்ள -2 இருக்கு. -2ஓட அப்சல்யூட் வேல்யூ 2 பாயிண்ட்ஸ் 1 2 இல்லையா? அப்ப அந்த -2க்கு 2 தான் வரும். இந்த பார்க்கு வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. அந்த மைனஸ் அப்படியே தான் வரும். இப்போ இதை இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6 - 5 பார் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்குள்ள ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனோ இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு அப்சல்யூட் வேல்யூ எடுக்கணும். இப்போ 6 - 5 எடுத்தோன்னா என்ன வரும்? 1. 1ஓட அப்சல்யூட் வேல்யூ 1. ஓகே. 2 - 7 இருக்கு. இப்போ 2 - 7னா இட்ஸ் -5. இதை நான் வந்து ஏன்னா சப்ட்ராக்ஷன் வரும்போது கிளியரா சொல்றேன். 2 - 7 வந்து -5ன்னு வரும். அப்ப அது வெளியே வரும்போது +5. இப்போ அப்சல்யூட் வேல்யூனா அவ்வளவுதான். என்ன? இட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இட்ஸ் டினோட்டட் பை டபுள் பார். இது என்னன்னா ஜீரோல இருந்து ஒரு நம்பர் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குங்கிறது மட்டும் தான். ஸோ அது ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். உள்ள பாசிட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் தான், உள்ள நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் தான். பட் பார்க்கு வெளியே மைனஸ் வந்துச்சுன்னா மட்டும் அந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். அந்த மைனஸ் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி பார்க்குள்ள ஒரு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இருக்குன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்து அப்சல்யூட் வேல்யூ எடுக்கணும்.
ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்திருக்கோம்? ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ, அப்சல்யூட் வேல்யூ. இந்த 3 வேல்யூஸும் நம்ம பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இல்ல எனக்கு நல்லா புரிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 3 ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். அந்த 3 ஹோம்ஒர்க் சம்மையும் சால்வ் பண்ணிட்டு அதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. யார் கரெக்டா பண்றீங்கன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.